சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? அம்மா நடிப்பான் பெரிய நடிகர் தெரியுமா? குளிருக்கு நடுங்கிற மாதிரி நடிங்க. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். குட் மார்னிங் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 11:17. என்ன பண்ண போகிறோம்டா, இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது கணக்க விஷயம் இருக்குது. என்னன்றது இவர் சொல்லுவார். அபிஷ்டன் சொல்லுங்க. வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னும் நல்லா புது நீ நல்லா இல்லை இப்போ நல்ல காய்ச்சல் வேலைகளோட இருக்கு. காய்ச்சல் மாறி போட்டு மாறின மாதிரி தெரியாது. ஏன் மாறி போட்டு மண்டாடி மாறி போட்டு நாளண்டைக்கு அடுத்த நாள் வந்து புது வருஷம் 17 வயது. இன்றைக்கு 29. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. 2 நாளில் வருஷமும் போகுது. நீங்கள் பார்க்க எப்படியும் ஒரு நாள் தான் இருக்கும் வருஷம் போக. அப்படி இல்லை, வருஷம் போகுது. ஸோ இந்த 2024 சந்தோஷமாக கொண்டாட வேணும்னு யோசிக்கிறோம். அதான் இப்படி வந்து 2 விடிய டீம் எடுத்து முடிச்சு கொண்டு துவங்கி இருக்கிறோம். அப்போ என்ன உங்க 2024 நீ என்ன அப்புறம் என்ன 2024 என்னங்கிற முடிய போகுது. 25 படுத்து நல்லா நித்திர உள்ளோம். சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிளானும் இல்லையா? 2வது செமஸ்டர் வாங்குது. 6ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் முடியுது. முடிஞ்சு இப்போ இந்த பள்ளிக்கு லீவு. நாங்கள் இருக்கிற 2025 என்ன செய்ய போகிறோம்? உனக்கு என்ன செய்ய போகிறேன்? ஜிம்முக்கு போக போகிறானலாம் இல்லையண்டா? நீ நான் பெரிய ஒரு யூடியூபர்ஸில் ஒரு 30 மில்லியன் 50 மில்லியன் ஃபாலோ எடுக்கலாம்னு சொல்லலாம். நடக்கிறதா சொல்லலாம், நடக்கபடியா சொல்லலாடு. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த முறை பெஸ்ட்டாக ஜிம்முக்கு போக போகிறேனுங்க. ஜிம்முக்கு போக போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கேன். நான் போகிற மாதிரி தெரியல. எல்லோரும் அப்படி தான் சொல்லிவிடும். ஸோ 2025 இந்த குறிக்கோள் நல்ல வடிவாக தலைமை ஓட்டணும். முதலாவது அப்படி இப்படி ரவுண்டாக கட் பண்ணி 2 பக்கம் தலைமை 2 பக்கம் அப்படி வளர்க்கப்படும். என்ன சரி இல்லையா? அதுதான் முதலாவது கோல். அதுக்கு பிறகு இந்த முறை தான் இந்த உடம்புக்கான டைம் கொடுக்கணும். என்ன வீடியோ பார்த்தவள் ஆள் ஊட்டுல ஆள் 6 பேக் வச்சிருந்துருக்கு வயிற்றுல. 2 கட்டி 4 கட்டி விடாந்தது வயிற்றுல. இன்னொரு சிரிப்பே கிடையாது. நான் சொல்றேன் இல்ல, நான் பார்த்தேன்னா நான் கண்ணால அதான் சொல்றேன். எப்போ பார்த்தேன்? நேற்று டிவியில 2-3 கட்டியும் கிடந்த வயிற்றுல. ஹலோ காய்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு ஏதோ சொல்லிக்கொண்டு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் லெட்ஸ் சி சொல்லிக்கொண்டு தூக்குறார். மோக்கம் பேக்கை கடிச்சு வீடியோ எடுக்க போனீங்க. என்ன பிளான்? நாங்கள் எடுத்தது இல்லை. இங்கே பாருங்க இருக்கு, ரெடி பண்ணியாச்சு. பொடுவாப்பம் அப்படி இருக்கண்ட வீட்டில் எடுத்த ஃபங்க்ஷன் சவுண்டு கூட இல்லை. என்னத்துக்குன்னு சொல்லுவாங்க காப்பிரைட் மாட்டிக்கிட்ட பங்கு. 2 நாள் ரெடி பண்ணி போட்டீங்க போல. பாவம் கூட மெட்டதுக்கு பாவம் போல கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த குளிர் கண்டு தான் காய்ச்சல் வந்து எனக்கு. லைட்டாக கொஞ்சம் பவரை போட்டு கிளி. இதுதான் நாங்கள் எடிட் அவுட்புட். ஒரு சவுண்ட் வச்சு சொட்டு நேரம் ஒன் பண்ணி கொடுவோம் படம். வந்தா என்ன செய்வேன்? வந்தா நீ தான் நல்ல சீன். போட்டோவை காட்டுவாங்க. போட்டோவா? போட்டோ 2 நிமிஷம் அவுட்புட் ஒன்று செய்து வச்சுக்கலாம். 1 மினிட் அவுட்புட்டும் எடுப்போம். அப்படி தான் நாங்கள் செய்கிற வீடியோகிராஃபி செய்து கொடுக்குறது. இப்போ வீட்டில் ஆனந்த ஃபங்க்ஷன் இப்படி செய்து நாங்கள் இதுண்ட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா அற்புதம் விஷுவல்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அது காப்பிரைட் வர்றதால பெருசாக அது ரீச் ஆகாது. ஆனால் வேணுமானாக்கள் போய் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு பேஜும் இருக்குது, அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நீ தான் செய்த நீ எடிட்டு ஃபோட்டோ கிட்ட எல்லாம் ஃபோட்டோ எடிட் பண்ண. ஐயா ஃபோட்டோ எடிட் பண்ண முழுத்துமே வேறு நான் செய்தது.
இங்கே பாருங்க இந்த படத்தை எப்படி இருக்குன்னு. அது நல்லா கிடக்கு இந்த படம். என்ன கணக்கு கிடக்கேடா? எனக்கு 83 படம் கிடக்கு. 83 படம் எடிட் பண்ணியோ? இந்த ஃபோட்டோ பாருங்க வேறு லெவல். இது யார் இடத்துன்னு சொல்லுவாங்க? இது நீ கலீண்ட ஃபோட்டோ. கலிஸ்டன் திராம தான் இது. கொஞ்ச நாள் தானே கலிஸ்டன் 2013-12 நமராவதி ஃபோட்டோ எடுத்து 2 அந்த திறமை இப்போ காட்டியது வேணா ஆழத்து பிறகு. ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்பா. 25 பேரா போகுது தெரியுமா? அடுத்த வருஷம் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு வயது கூட போகுது. எத்தனை வயசுன்னு சொல்லுவாங்க? 92 வயசு ஆகுது. இப்போ எப்படி ஆளுக்கு 80 வயது மேலாட்டுக்கு 80 ஆளுட உண்மை வயது தெரியாது. அப்போ என்ன 2025 ஜிம்மு போகிறதோ? 2025 ஜிம்முக்கு போவோம். ஜிம்முக்கு போய் ஜிம் படி எடுக்கிறத காட்டுறக்கா ஃபோட்டோவை ஆளுண்டு. அப்போ என்ன செய்ய போறீங்க 2025? என்ன பிளான்? 24 முடியுது. இந்த வரையும் முடிய போகுது. 2 நாளில் அடுத்த வரையும் துவங்க போதும். அடுத்த வரையும் என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு கம்பெனி எடுத்து நடப்பேன். என்ன கம்பெனி? லோசா கம்பெனி. லோசா கம்பெனி. ஓகே. ஜிம்முக்கு போயிலையா? அப்போ எல்லாரும் ஜிம்முக்கு போயிடாமா? ஜிம் வந்து இந்த இது வாங்க இது நான் நல்லா செய்வேன். என்ன காட்டுட்டு? நான் உள்ள செய்ய என்ன காட்டுட்டு? இங்கே பேர் லோசா என்ன பெருமா? தெரியல பாப்பி இவான் காலி காலியோ யாருன்னு சொல்லு. எப்போ எடுத்துருங்க 6 பேக் எல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? காட்டினவன் 6 பேக் எல்லாம் வச்சுருந்துருக்கோம் அந்த டைமில். இதெல்லாம் ஞாபகம் பெறுது. ஆனால் இதெல்லாம் நடக்க ஓடுது. திருப்பி நடக்குது. பார்த்தீங்களா எப்படி இருந்துருக்குறான்? எப்படி நீங்களும் இப்போ ஜிம்மு போய் விடாமல் படுக்க இல்லையா? மெல்லியூரா நல்லதில்லை. இப்போ இந்த மொத்தம் கூடாது. அப்போ என்ன கம்பெனியில் என்ன செய்து கொடுக்க போறீங்க? தேத்தடி யாத்திரை கம்பெனி. தேத்தடி யாத்திரை கம்பெனி. ஒரு டீ கடை ஒன்று போட்டா இல்லை டீ ஆற்றி கொடுப்பா? என்ன டீ யாத்திரை பெஸ்டா? நல்லா தேத்தடி யாத்திரைக்கு என்ன ஒரு நாள் 20 தேத்தனி இல்லை 200 தேத்தனியும் மாற்றுவா. 200 சொல்றாரு. 20 மில்லியனே ஆத்துவா. எத்தனை பேர் வந்தாலும் தனியை 2 ஆத்தி கொடுப்பாரு. புது வரியத்துக்கு தலைமை வெட்டுறதான் எங்களோட டாஸ்க். நான் தான் கழிக்க இனி தலைமை இல்லாமடா வட்டி வடிவா திரியணும் மாமடா. உடுப்பு புதுசு பண்ணி போடணுமா? வெட்டுவோம் உனக்கு. நான் வெட்டி எடுத்தா மிஷினை வெட்டுவோம். நான் தான் வெட்டுறேன். உனக்கு நான் வெட்டுறேன். 2 பேரும் வெட்டுவோம். முதல் உனக்கு வெட்டுவோம். முதல் உனக்கு வெட்டுவோம். சரியா இருக்கும். உங்களுக்கு வெட்டு சைட்டால் அடிச்சு போட்டு அப்படியே கீழே தலைமையில உரித்து விடுவோம். விட்டு விட்டு தலைமையில விட்டு ஆளை விட்டு இப்படி கையை வைக்கணும். இப்படி நிற்கணும். இங்க பின்னால தொங்கல் பட்டம் இண்டே கட்டாயம் போகணும் ஜிம்முக்கு. ஜிம்மு போகிறோம். இந்த வரியம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மோட்டிவேஷனை உடம்பு குறைக்கிறது தான். ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு. முந்தைக்கு போகிறோம். ஜிம்முக்கு கட்டாயம் போகிறேன். போகணும்னா நினைக்கிறேன். முதல் கொஞ்சம் அந்த உடம்பு கலப்படும். இப்படித்தானே முதல் இந்த உங்களுக்கு செய்ய தெரியாது பழகம். 1 2 பழைய மாதிரி 6 பேக் கூட வந்தா இந்த படங்கள் இடங்களுக்கு கேட்டாங்க என்ன செய்ய முடியாது. விஜயோட படம் நடிக்க விஜய் உங்களுக்கு துவக்கத்தில் போறாரு. காமியாஷினுக்கு வாங்க அந்த கடைசியா சிவாஜினை கொடுத்த மாதிரியோ துப்பாக்கி எப்படிங்க சிவா நடந்துட்டாலும் எனக்கு நடிப்பு சரி வரா தெரியுமா? நடிக்க தெரியாது. இவ்வளவு நடிக்க விட சிரிச்சு கொண்டிருப்பான். நடிப்போம் ஒரு சீன் உண்டு. அப்படி நடிச்சிட்டு கவலையா இருக்கிறேன். சிரிக்கிறத நடிக்கிறேன். எப்படி சிரிச்சிட்டேன்? கவலையா இருந்து அம்மம்மா நடிப்பான். பெரிய நடிகர் தெரியுமா? தோமா நடிகர். சரி சிரிப்பு சிரிப்பா நடிகர். சந்தோஷம் சிரிக்க ஆச்சரியப்பட்டா கோவம்
விஜயோட நடிக்க போகலாம் இனி வந்து இப்ப போறீங்க அப்ப திடீர்னு மழை பெஞ்சிட்டு அப்ப எப்படி இருக்கு மூஞ்ச எல்லாம் நனைஞ்சிருக்கும் ஒரு மாதிரி. அப்ப நடுக்கிற மாதிரி குளிருக்கு நடுக்கிற மாதிரி நடிங்க பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஓகேடா இப்படி கையெல்லாம் மாட்டியா மூஞ்ச விசுக்கி எப்படி முகங்கள் வேற இதான ஒரு முகங்கள் வேற முடிஞ்சதோ ஸ்காப்ரோ வந்துட்டேன். ஸ்காப்ரோக்கு ஒரு பர்சனோட சந்திக்கிறதுக்கு வரோம். அவரோட கதைச்சு போட்டு நாங்கள் அடுத்தது ஷாப்பிங் பண்ண வேணும். வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சாமானம் இல்லை. ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் சாமான் வாங்க வேணும். அந்த சாமானை வாங்கிட்டு போட்டு தமிழ் கடையில் அம்மாக்களை கூட்டிக் கொண்டு வருவோம்னா 5 நாள் அம்மாவுக்கு தையல் பழகிறதுக்கு 2 பேர் வந்து நிற்கிறேன். அவையலோட நிற்கிற அலாம் கூட்டிக் கொண்டு வரையில அவைய கூட்டிக் கொண்டு வருவோம்னா அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வரணும். அது சரி வராது. அதனால் நான் தனியே வந்துட்டேன். இப்போ இன்றைக்கு ஸ்காப்ரோ ஆனால் தலைமை வீட்டு மட்டும் சொன்னான். வீடு கிளீன் பண்ண எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒன்றுமே செய்யலை. இப்போ டைம் 1 மணி ஆகுது. இப்படி தான் எங்களோட 2024 முடிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளில் 2025 சந்திக்க போகிறோம். வரியம் அடுத்த ஒவ்வொரு வரியும் வரைக்கும் எனக்கு வரியம் பாரதே தெரியாமல் தான் வாழ்க்கை போகிறது. இந்த வரியம் பார்த்தா அடுத்த வரியும் உலகமாக இந்த 2024 முடிஞ்சிட்டேன்ற மாதிரி கிடக்குது. 2025 எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா 2025 நிறைய சேஞ்ச் இருக்குது லைஃப்பில். நிறைய சேஞ்சு பண்ண வேணும். 2024 என்ன சேஞ்ச் பண்ணாருன்னு கேட்டால் யூடியூப் ஒன்று செய்ய துவங்கியிருக்கிறேன். அடுத்தது அது 23 துவங்கிட்டேன். 24 கொஞ்சம் கனடாக்களை வந்து செய்ய துவங்கியிருக்கிறேன். இப்போ இருந்ததை விட கணக்கு செய்திருக்கணுங்க. அம்மாக்கள் ஸ்பான்சரில் வந்திருக்கணும். இப்போ திருப்பி அப்பா ஸ்பான்சர் வேண்டாம் கனடா வேண்டாம் திருப்பி போயிருக்கிறார். இனி அம்மாவும் போப்புறோன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. 2024 2025 முக்கியமாக கன விஷயம் நான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம்லாம் நடக்கும். 2 விஷயம் எனக்கு. ஒன்று என்னென்னா இந்த உடம்பை மாற்றி ஆகணும். முதல் பார்த்துருப்பீங்க களி எப்படி இருந்தவனு. அப்படி வந்தேன்டா என்ன நடக்க போதோ தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்க வேணும். கொஞ்சம் என்ன மார்க்கத்துக்கு வந்தனா ஒரு அண்ணையை மீட் பண்ண உங்களை சொல்லியிருப்பேன். அவரை மீட் பண்ணிட்டேன். சில விஷயங்கள் கதைக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. அடுத்த வரையும் வாழ்க்கையில் கணக்கு மாற்றங்கள் செய்ய வேணும். அதுக்காக வேண்டி நிறைய ஒரு அட்வைஸ் கேட்டு நிறைய விஷயங்கள் கதைச்சு போட்டு வலிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்டா அம்மா லிஸ்ட்டு போட்டிருக்கிறான் ஷாப்பிங் பண்ணி கொண்டு வர சொல்லி. ஸோ அது ஷாப் பண்ண அப்புறம் இந்த வரியத்தில் தமிழ் கடையில் கடைசி நாள் ஷாப்பிங்காக இருக்க போகுது. இந்த ஷாப்பிங் சின்ன சாமான்